நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் பார்த்துருப்பீங்க, ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கப்புறம் மார்ஷுங்கிற அந்த பிளேயர் அந்த கப்பை வச்சு அது மேலே தூக்கி காலை வச்சுருந்தான், கப்பு மேலே, உலகக்கோப்பை மேலே காலை தூக்கி வச்சுருந்தான். நம்ம தேச பக்தர்கள் பூரா கொந்தளிச்சுட்டாங்க, உலகக்கோப்பை மேல் கால் வைக்கிறதா, டே அவன் ஜெயிச்சவன் எதையும் தூக்கி வைப்பான் அது மேலே, இல்லையா? இதெல்லாம் என்ன பேச்சு? லலிதா தனவந்தனம் வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மென்ட்ல 50% போனஸ். உங்க இன்ஸ்டால்மென்ட்டை தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஒரு சாதாரண உலக கோப்பைக்கு மேல காலை தூக்கி வச்ச இந்த கத்துறியே, நீ ரொம்ப நாளா என்னைய காலில் போடுறதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. நீ மனுஷன்ல ஒருத்தன் தலையில போடுறவன், ஒருத்தன் நெஞ்சில போடுறவன், தொடையில போடுறவன், காலில் போடுறவன். மனுஷன் காலில் பிறக்கலாமா, ஆனா உலக கோப்பைக்கு மேல கால் வைக்க கூடாதான். இதுதான் சனாதனம். திராவிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, டேய் அது ஒரு கோப்பை, நீ கையில் இருந்தா கோப்பை, காலடியில் வச்சா கால் மீதி, ஒன்றும் விஷயம் இல்லை, விடு அதை விடு, மனுஷனை பக்கத்தில் கொண்டு எப்படி நடத்துறேங்க பாரு அப்படின்னு சொல்லி திராவிட சொல்லுது. சனாதன ஒழிப்பை பேசிவிட்டு மறுநாள் கும்பாபிஷேகத்துக்கு போகிற சேகர்பாபு அவர்கள் இருக்காருல்ல, அதை கண்டு தான் பிஜேபி குழப்பமாகறான். இப்போ அவனுக்கு இருக்க ஒரே குழப்பம் என்ன பண்ணா, இப்போ இவங்க சனாதன எதிர்ப்பா கும்பாபிஷேகமாகும். இது வேற அது வேறன்னு அவனுக்கு புரியாது. நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசு எதை சொல்லுகிறதோ அதை இந்தியாவே பின்பற்றுகிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு. எனக்கு வந்ததுலேருந்து பிரசன்னா அவர்கள் பேசியது போல எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, ஒரு மனிதர் எப்படி வந்து இவ்வளவு வேலைகள் செய்ய முடியும் ஒரு நாளைக்குள்ள அப்படின்னு எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்துகிறோம். மிக குறித்த நேரத்திற்கு அது என்ன தெரியுமா, அது எப்பொழுதுமே வந்து அண்ணாவை கண்டு கலைஞருக்கு இருந்துச்சு. கலைஞர் ஏன் இவ்வளவு எழுதினார், ஏன் இவ்வளவு பேசினார், ஏன் இவ்வளவு வேலை செஞ்சார் அப்படின்னா, ஒரு தன்னிகர் இல்லாத அண்ணா ஒருத்தர் இருக்காரு. அந்த அண்ணாவை தொட்டு பார்க்கும் வேகம் கலைஞர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரை தாண்ட முடியாது என்பது கலைஞருக்கு தெரியும். தாண்டி அவரை புகழ்ச்சி வரும்போது எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு அறிஞர் அண்ணான்னு சொல்லும் பொழுது அவசரமாக எந்திரிச்சு கலைஞர் மறுக்கிறாரு, நான் வந்து அறிஞர் அண்ணா இல்லை, அது ஒரே ஒருத்தர் தான், அண்ணாதுரை மட்டும்தான், அதான் அறிஞர் கருணாநிதி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே எம்.ஆர். ராதா விடாமல், சரி அப்போ பேரறிஞர் கருணாநிதினு வச்சுக்கோமா, அப்படின்னா அண்ணனை தாண்டும் நிகர்த்தானவன் நான் அல்ல, அதனால பேரறிஞர் நீ சொல்லாதீங்க அப்படிங்கிறது. அப்போ எம்.ஆர். ராதா மேடையில் சொன்னதான் கலைஞர் கருணாநிதி சொல்லலாமான்னு சொன்னதான் நிலச்சிச்சு. அதை போல எப்பொழுதும் மிக வலுவான மிக வீரியமான ஒரு தலைவன் இருக்கும்போது அந்த தலைவனோடு ஒட்டி செயல்படும் எல்லோரும் அந்த தலைவனுக்கு தொட முயற்சி பண்றதுல, அப்படி நம்முடைய முதலமைச்சரும் தலைவருமா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் விடாம வேலை செய்யறதுனால அந்த தொடு முயற்சியில செயல் புயல் சேகர்பாபு போன்றோர் விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து மேயர் பிரியா அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதன் காரணமானா, முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி தோற்றம் இருக்க ஒரு ஆள் அதிகாரத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்ல, அந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தி அவர் மேயராகும்போது. அதன் பிறகு மாநகராட்சி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மேல் அவர் காட்டிய அன்பும் அவர் பண்ணுற வேகமும் வேலையும் நிகழ்த்ததாக இருந்துச்சு. நான் அதை இதோட வந்து ஒப்பிட்டு பார்த்துக்குவேன். அப்படின்னா கலைஞர் அவர்கள் வந்து 2 பேர், நான் வளரும் பொழுது இளமையா கல்லூரியில் இருக்கும் பொழுது எல்லா கூட்டங்களும் கேட்க போவேன், கட்சி வேறுபாடு இன்றி. அப்படி அனைத்து கூட்டங்களும் கேட்க போகும்போது யார் நல்லா பேசினாலும் பிடிக்கும். அதிமுகவில் இருந்தாலும் அவன் காளிமுத்து பேசுகிறாருன்னா ரொம்ப பிடிக்கும், பிரமாதமாக இருக்கே அப்படின்னு. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் அவர் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி எந்த கட்சி பேச்சாளர்களும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, யார் நல்லா பேசினா பிடிக்கும். ஆனால் திமுக மேடையில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்க்க முடியும். என்ன வித்தியாசம்னா, திமுகவில் மற்ற கட்சிகள்லாம் மேடையில் பேசுவாங்க, கீழே இருக்கவங்க கேட்பாங்க, மேடைக்கு பின்னால் இருப்பவர்கள் உற்சாகப்படுத்துவாங்க பேச்சாளரை. ஆனால் திமுக மேடைகளில் மட்டும்தான் பேச்சாளர் பேசும்போது ஏதாவது ஒரு கேப் விட்டா கீழே இருந்து பதில் கூறதை பேசுவான், பின்னாடி இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு. இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்னா பேசிக்கிட்டு இருக்காரு, எங்கள் அக்கா நிர்மலா சீதாராமன், பின்னாடி இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு. பிரசன்னாவுக்கு பேச்சு நின்றுச்சு, என்னடா பின்னாடி ஒரு ஆள் பேசுகிறாருன்னு. இது வந்து திமுக மேடைக்கே உள்ள குணம். என்னன்னா, அது நமக்கு என்ன அர்த்தம்னா, வந்திருக்க எல்லாருக்கும், கீழே உட்காந்துருக்காளுக்கும் மேலே உட்காந்துருக்காளுக்கும் சம்பந்தப்பட்ட தலைப்பை பற்றி பேசுகிற ஆளோட நல்லா தெரியும். என்ன நினைச்சது, திமுக கூட்டத்துக்கு ஆள் வருவாங்கன்னா நம்ம நினைக்கிறதான் அவன் பேசுகிறான்னு சரி பார்த்து கொண்டு வரவ, நமக்கு தெரிஞ்சே தான் பேசுகிறான்னு பார்த்துக்குவோம், இவன் மாறாமல் பேசுகிறானான்னு பார்த்துக்குவோம், அப்படிங்கிறக்கா வர்றது. அப்படி நான் வந்து கூட்டம் கேட்கும் பொழுது இயல்பாக வந்து எம்ஜிஆர் கலைஞர் 2 பெரும் தலைவர்களை கண்டு வளரும் பொழுது
என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இப்போ எனக்கெல்லாம் கலைஞர் மேல் பெரிய ஈர்ப்பதற்கு காரணம் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் அவருடைய டைமிங்கும் தான். ஒருத்தர் எப்படி இவ்வளவு ஷார்ப்பாக உடனுக்குடனே பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈர்த்தது. எனக்கு எம்ஜிஆர் ஒரு திரைப்பட நடிகர், பெருசாக பொது வெளியில் ஈர்க்கலை. ஆனால் என்ன சொல்லி நான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னா, நான் வளரும்போது என்ன அதிகமாக கேட்டிருக்கேன் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு பெருத்த பெண்கள் ஆதரவு உண்டு, கலைஞர் படித்தவங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டே வளர்றேன் நான். அப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் பின்னாளில் கலைஞர் மறுபடியும் முதலமைச்சராக பொறுப்பேற்று 5வது தடவை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய காலம் முடிந்து அவருடைய அடக்க இடத்துக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அவருடைய மகனாக மிகச்சிறந்த கடமையாற்றி முடித்து அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் குலுங்கி அழுத போது தமிழ்நாடே அழுதது அந்த கணத்தில் தான். அதுவரையும் கலைஞர் இறப்பு எவர் நன்றியும் தொடாத ஆளை கூட தொட்ட இடம் எது அப்படின்னா, அந்த இடத்துல எல்லோருக்கும் நன்றி சொல்லி கையெடுத்து கும்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அன்றைய ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நின்ற பொழுது தமிழகம் மொத்தமும் ஸ்டாலின் அருகில் போய் நின்றது, இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அப்போ அது முடிஞ்சு அதன் பிறகு அந்த இடத்துல தினசரி அஞ்சலி செலுத்த வர்றவர் கட்சிக்காரர்கள்லாம் அடங்கிய பிறகு நீங்கள் கலைஞருடைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தான் தமிழ்நாட்டிலிருந்து சாரியாக பெண்கள் வந்தாங்க. அது கட்சிக்கு தொடர்பில்லாத பெண்கள், அவர்கள் நேரடியாக திமுகவில் இல்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருந்து பெண்கள் தொடர்ச்சியாக கலைஞரின் நினைவிடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு மனசுக்குள் தெரியும் இந்த தலைவன் தங்களுக்காக என்னவெல்லாம் செய்தான் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா எவரிடம் இல்லாத பழக்கமாக சொத்துரிமை ஆணுக்குத்தான் இருக்கிறது என்ற பொழுது, இல்லை அது பெண்ணுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை கொண்டு வந்தவர் கலைஞர். இன்றைக்கு இருப்பதை போல அதற்காக எவரும் நேரடியாக அவருக்கு பாராட்டுகள் நடத்தலை. ஆனால் தமிழகத்திலிருந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும், தனக்கு தன் தந்தையின் சொத்தில் சம பங்கு வருவதற்கான காரணம் கலைஞர் போட்ட கையெழுத்து தான் தெரிஞ்சதுனால அந்த நன்றியோடு தான். அன்னைக்கு தான் தமிழகத்துக்கு புரிந்தது, ஓ கலைஞருக்கு இவ்வளவு பெரிய பெண்கள் ஆதரவு இருக்கா அப்படின்னு. அதுவரையும் நாம் கேட்டுக்கொண்டு என்ன, பெண்கள் ஆதரவு பெருசாக கலைஞருக்கு இல்லைன்னு. ஆனால் நான் இன்றைய தலைவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல எம்ஜிஆரையும் ஒரு படி மிஞ்சி விட்டார் தான் நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள். அது என்னன்னா, அது ரொம்ப முக்கியமானது. கலைஞர் அவர்களின் உரிமை தொகை மாதம் 1000ன்னு கொடுப்பதற்குள்ள அது தொடர்ச்சியாக நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இந்தியாவில் நடைபெறும் எல்லா தேர்தல்களிலும் எல்லா கட்சிகளும் கொடுக்குற வாக்குறுதி அதுவே தான். சோனியா அவர்கள் ஹைதராபாத்தில் போய் அதே வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசில் பாரதிய ஜனதா கட்சி அதே வாக்குறுதி தான் கொடுக்குது. அங்கே காங்கிரஸ் கட்சி அதே வாக்குறுதி தான் கொடுக்குது. என்னன்னா வேறு பேரில் வருஷம் 12,000 கொடுப்போம், மாதம் 6,000 கொடுப்போம். அது பூன்னு சொன்ன புஷ்பம்னு சொன்ன மாதம் 1000 ரூபா இங்கே கொடுத்தது. தமிழகத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, கலைஞரின் சிறப்பு என்ன அப்படின்னா, கலைஞரின் மகனாக இருந்து இந்த தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசு எதை சொல்லுகிறதோ அதை இந்தியாவே பின்பற்றுகிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை இன்னொரு முறை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்றவே முடியாது. இனி காலத்திற்கும் இந்த நாட்டில் பெண்கள் இலவசமாகத்தான் பயணம் செய்ய போறாங்க. அதை எவராலும் மாற்ற முடியும். நீங்கள் ஆட்சி மாறும், காட்சி மாறும், கட்சி மாறும், எல்லாம் மாறும். ஆனால் அது மாறவே மாறாது. அதனால தான் அண்ணா அவர்கள் அவ்வளவு துணிவோடு சொன்னார் 67ல், இந்த நாட்டுக்குள்ள நான் 2 விஷயம் பண்ணுறேன், அந்த 2 விஷயத்தை என்னைக்காவது யாராவது மாற்றணும்னு நினைக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு பயம் வரும்பாரு, அந்த பயம் இருக்க வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாத்தோர் ஆள்றான்னு அர்த்தம் அப்படின்னாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரு காரியத்தை மாற்ற வேண்டும்னு நினைச்சாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வரும்ல, அதுவரை இந்த மாநிலத்தை ஸ்டாலின் ஆளுகிறார் என்றுதான் அர்த்தம். நான் இது எதுக்கு ஒன்று சொல்றேன்னா, இன்றைக்கு அந்த கலைஞர் பெரியார் கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு, கலைஞர் எடுத்த முயற்சி இன்னைக்கு நம்முடைய மேயரில் தொடங்கி இந்த அரங்கம் முழுமைக்கும் இவ்வளவு பெண்கள் இணைந்திருப்பதற்கான காரணம் அது பூரா மனசில் இருக்கிறதுனால இருக்கு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த அரங்கத்தை பார்க்கும்போது, இவ்வளவு பெண்கள் இணைந்திருப்பதும் அரசியல் கூட்டத்தில் நம்ம கலைஞரை ஏன் இவ்வளவு கொண்டாடுறோம், இதெல்லாம் காரணம் செஞ்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு கதை திரைக்கதை வசனம் என்றைக்கும் கலைஞரே சிகரம்னு பேசும். நான் கலைஞர் ஒரு சிறந்த திரைக்கதையாளர்
அப்படின்னு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஒரு சீனுக்கு அப்புறம் அடுத்த சீன் என்ன வரணும், இந்த சீனுக்கு அப்புறம் எந்த சீன் வரணும் அப்படிங்கிறது சரியாக மிகச்சரியாக செய்வதற்கான காரணம் என்ன நினைக்கிறேன்னா, கலைஞருக்கு இந்த மக்களோடு நேரடியாக இருந்த தொடர்பு. கலைஞர் பேசின கூட்டம், ஒரு கூட்டம் கலைஞர் தான் கடைசியாக பேசுவார். தொடக்க காலத்திலிருந்து மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பார். அண்ணா தவிர்த்து வேறு எவரும் மேடையில் இல்லைன்னா கலைஞர்கள் தான் இறுதியாக பேசுகிறார். அப்போ அதற்கு முன்னாடி சுமாராக பேசுகிறாள், நல்லா பேசுகிறாள், கூட்டத்தை கலைக்கிறாள், எல்லாரும் பேசி முடிச்சு தான் கடைசியில் மைக்கு வரும். கடைசியில் மைக்கு வரும்போது எது கூட்டமோ அந்த கூட்டத்தை பற்றிய எல்லா செய்தியும் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாரும் பேசிடுவாங்க, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் பேசிடுவாங்க. ஆனால் கலைஞர் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட மேடையில் நான் பேச நினைத்ததை அவர் பேசிவிட்டாருங்கிற சொன்னதே கிடையாது. ஏன்னா அதுவெல்லாம் இல்லாத ஒரு செய்தி கலைஞர் வச்சிருப்பார். கலைஞருக்கு அந்த கூட்டத்தின் மனநிலை புரியும். பேசிக்கிட்டு இருக்கும்போது லேசாக சலசலத்துச்சுன்னா உடனே மடை மாற்றி அந்த கூட்டத்தை தன் பக்கம் திருப்பி மேடையில் நோக்கி வச்சுக்குவார். ஒரு தடவை கூட அவர் கலைஞர் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டம் கலைந்ததாக சரித்திரமே இல்லை. ஒரு மனிதன் எப்படி பேச முடியும்? வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டே இருந்த ஒருத்தர் தன் வாழ்நாளில் ஒரு மேடையில் கூட தோற்று போனது இல்லைங்கிறது இருக்குல்ல. அப்படி நேரடியாக மக்களின் மனநிலை அறிந்தனால தான் அவருக்கு திரைக்கதை எழுதும்போது இந்த சீன் போர் அடிக்குது, இதில் தியேட்டரில் எந்திரிச்சிருவாங்க, இதுக்கு வெளியே போயிடுவான், இது வேண்டாம் அப்படின்னு மாற்றுவதற்கான திறன் அவருக்கு வாய்த்த இடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. அந்த மேடையோடு இருந்ததுனால் அதை அப்படியே நேர கொண்டு போய் சினிமாவில் அப்ளை பண்ணுறாரு. நீங்கள் நினச்சிக்கோங்க, கலைஞரை மிகச்சிறந்த செல்வந்தனாக ஆக்கியது சினிமா. கலைஞர் 49 மாடர்ன் தியேட்டர்ஸில் வாங்கின சம்பளம் மாதம் 500 ரூபா. அன்னைக்கு சிவாஜி கணேசனுடைய சம்பளம் மாதம் 250 ரூபா. மாதம் 500 ரூபா கலைஞர் வாங்கும்போது தங்கத்துடைய விலை 1 கிராம் 10 ரூபா, 10 கிராம் 100 ரூபா. அவருடைய ஒரு மாத சம்பளத்தில் 50 கிராம் தங்கம் வாங்கலாம். கலைஞருடைய ஒரு மாத சம்பளத்தில் 50 கிராம் தங்கம் வாங்கலாம். இன்றைய மதிப்புக்கு 3,15,000 ரூபா சம்பளம். ஒரு மனிதன் ஒரு ஸ்டுடியோவில் போய் வேலைக்கு சேரும் பொழுது அந்த முதலாளி விரும்பி கூப்பிடுறாரு நீங்கள் வரணும்னு. கவி காமு ஷெரீஃப் தான் கூட்டிக் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து, கவி காமு ஷெரீஃப் ஒத்துக்கிட்டுறாரு. அதாவது கலைஞர்கிட்ட கேட்கவே இல்லை. அதெல்லாம் நான் சொன்னால் தம்பி கேட்பாரு, வர சொல்கிறேன் நான் சொல்லி சம்பளத்தை ஒத்துக்கிட்டாச்சு. ஒத்துக்கிட்டா மாத சம்பளம் 3,15,000 ரூபாய்க்கு ஒருத்தர் வேலைக்கு போனார். வேலைக்கு போனதுனால தான் கலைஞர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆனது 1957 குளித்தலையில். 57 எம்எல்ஏ ஆவதற்கு முன்னாடியே கலைஞர் தன்னுடைய கோபாலபுரம் வீட்டை 1955 சொந்த வீடாக வாங்கிடுறாரு. கலைஞரை சொந்த வீடோடு போய் அரசியலுக்கு வர வச்சதுக்கான காரணம் சினிமா. சினிமாவில் பெரும் பணமும் பெரும் புகழும் ஈட்டினர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களில் முதலில் கார் வாங்கியது கலைஞர். கலைஞரின் காரில் தான் அண்ணாதுரை பயணப்பட்டிருக்காரு. இதுவெல்லாம் சாத்தியமாக்கியது கலைஞருடைய எழுத்து. அன்னைக்கு யார் கூட்டம் கூப்பிட்டாலும் அண்ணாதுரை தேதி கொடுப்பாரு, யார் கூட்டம் கூப்பிட்டாலும் நெடுஞ்செழியன் தேதி கொடுப்பாரு, மதியழகன் தேதி கொடுப்பாரு. ஏன்னா மக்களிடம் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு 2 வழிதான் இருந்துச்சு, ஒன்று பேச்சு, இன்னொன்று எழுத்து. அதனால தான் திராவிட கட்சிகளில் அத்தனை பத்திரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எல்லாரும் எழுதி குவிச்சாங்க அவ்வளோ பேரும். 3ஆவதாக ஒரு வாகனம் வந்து சேர்ந்தது. அது என்னன்னா, நாம் எழுதிய எழுத்தை இன்னொருவர் பேசுவது. அது சினிமா, அது நாடகம். தனியாக பேசுவது அவரே, அவர் கருத்தை அவரே எழுதுவது, அவர் எழுதிய கருத்தை இன்னொருவர் பேசுவது. அப்போ இந்த 3வது இடம் பெரியார் பற்றி கொண்ட இடம் 2. ஒன்று கூட்டம், 2வது எழுத்து. அவர் பெருசாக கலைகளின் மேல் ஈடுபாடு இல்லாததுனால அதை கையில் எடுக்கலை பெரியார். அதை அறிந்து கொண்ட அண்ணாவும் கலைஞரும் மிகச்சரியாக அந்த மீடியத்தை கையில் எடுத்தாங்க. அதனால தான் பராசக்தி போல ஒரு படம். இன்னைக்கு பராசக்தினா உங்களுக்கு என்ன தோணும்? உடனே 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷத்தில் என்ன தோணும்னா, வசனம்னு சொன்ன உடனே, பராசக்தின்னு சொன்ன உடனே அம்பாள் எப்போதடா பேசினாள் அப்படிங்கிறது தான் தோணும் இல்லையா? இல்லாட்டினா கோர்ட்டில் நின்று சிவாஜி கணேசன் பேசின ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள் அப்படிங்கிறது தோணும். அந்த கதை கோர்ட்டுக்கு அதுக்கு கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த படம் ரங்கூன்லேருந்து வந்த ஒரு அண்ணன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வர ஒரு குடும்ப கதை. அந்த குடும்ப கதைக்குள்ளே கொண்டு போய் அன்றைக்கு தான் சொல்ல வேண்டிய செய்தி இந்த சமூகத்துக்கு என்ன இருக்கோ அந்த செய்தியை பூரா உள்ள ஏற்றி ஒரு மாறா காவியமாக 70 ஆண்டு காலத்துக்கு பராசக்தியை நிலைக்க வச்சது கலைஞர் எழுதுன 3 கோட் சீன். 3 கோட் சீன். அந்த படத்துடைய நோக்கம் இது எல்லாத்தையும் மாற்றிருச்சு.
அப்போ தான் எது செய்ய வருகிறோம், என்ன எழுதணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதை எழுதியதால் தான் இன்னைக்கு வரையும் கதை திரைக்கதை வசனம் கலைஞரை என்றைக்கும் சிகரம்னு அவர் இருக்கார். இப்பேற்பட்ட பணம் சம்பாதித்த கலைஞர் பின்னாளில் முதலமைச்சர் ஆகி இன்னொன்று கலைஞருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ஒரு எழுத்தாளரின் பெயரால் கடைசி படம் வரைக்கும் அறியப்பட்டது என்பது கலைஞருக்கு மட்டும்தான். ஏன்னா சிவாஜி நடித்தாலும் அது கலைஞரின் பராசக்தி தான், எம்ஜிஆர் நடித்தாலும் கலைஞரின் மஞ்சள்குமாரி தான், சத்யராஜ் நடித்தாலும் கலைஞரின் பாலைவன ரோஜாக்கள் தான். அது யார் நடித்தாலும் சரி, அது கலைஞரின் படம் தான். அதுக்குள்ளே இருக்க ஆள் வேற வேற ஆள் இருக்கும். ஒரு எழுத்தாளனால் ஒரு படம் அறியப்பட்டதே கிடையாது, இயக்குனரால் அறியப்பட்டிருக்கும். பாக்கியராஜர் இன்னைக்கு வரல, ஸ்ரீதருக்கு பிறகு இயக்குனரின் பேரால் வரப்பட்டிருக்கு. ஸ்ரீதரின் படம்னு பாலச்சந்திரன் படம் வந்திருக்கு. ஆனால் வெறுமன ஒரு வசனகர்த்தாவாக மட்டும், உரையாடல் ஆசிரியராக மட்டுமே பங்காற்றி எனக்கு இன்னும் நல்ல பசுமையாக ஞாபகம் இருக்கு. சிறு வயதில் என் தந்தை என்னை படத்துக்கு கூட்டு போகும்போது எந்த படத்துக்கும் என் தந்தை பதட்டமாக போகவே மாட்டார். அது என்ன முதல்ல ஒரு 5 நிமிஷத்தில் கதையெல்லாம் ஒன்றும் நடத்துகிற போதில்லை இல்லையா, போயிட்டு போகுது அப்படின்னு நிதானமாக தான் சைக்கிள் ஏற்றி குறைச்சி கூட்டு போவார். ஆனால் கலைஞரின் படத்துக்கு மட்டும் 10 நிமிஷம் முன்னாடியே பதட்டமாகி வீட்டில் கிளம்புன்னு சொல்லி தேட்டு கூட்டு போவார். ஏன்னா கலைஞர் வசனம் எழுதிய படத்தில் முதல் 10 நிமிடங்களில் கலைஞர் தோன்றி பேசுவார். அதுதான் அந்த மொத்த படம். நீங்கள் எப்பொழுதும் ஒரு படம் என்பது இருக்குல்ல, ஒரு கலைத்துறை சார்ந்த வேலைகள் இருக்குல்ல, நீங்கள் குஷின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த விஜயுடைய குஷி படத்தில் எடுத்த உடனே ஒரு புள்ள பிறக்கும், ஒரு ஆம்பளை புள்ள, பக்கத்து வார்டில் ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும். 2 பிள்ளைகளையும் ஒரு வார்டில் இன்னொரு வார்டு கூட்டு போகும்போது 2 பிள்ளைகளுடைய பிறந்த பச்சை பிள்ளைகளுடைய கை உரசுனா அங்கே வச்சுக்கிட்டு டேரக்டர் சொல்லுவார், இந்த பொம்பளை புள்ள தான் அந்த கதையினுடைய கதாநாயகி, இந்த ஆம்பளை புள்ள தான் கதையினுடைய கதாநாயகன், இவர்கள் இருவரும் எப்படி சேர்கிறார்கள் என்பதுதான் இந்த கதை அப்படின்னு அந்த கதையை சொல்லித்தான் அந்த படமே தொடங்கும். அது எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா, ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட்லேருந்து எடுத்தது. ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட்ங்கிற நாடகத்தில் மன்னனால் வஞ்சிக்கப்பட்டு, தம்பியால் வஞ்சிக்கப்பட்டு அரசியல் வந்த ஒருத்தன் காட்டுக்குள்ளே போய் இருப்பான். அவளுக்கு ஒரு மகன் இருப்பான். அவனுடைய முறப்பையன் இளவரசனாக இருப்பான். அவன் வருவான், வந்து இந்த பெண்ணை பார்த்த உடனே காதல் கொண்டுருவான். முதல் காட்சியிலேயே அந்த காதலை தடுப்பார் அப்பா. காதல் கூடாதுன்னு பாரு. கூட இருந்த தேவதைகள்லாம், நல் தேவதைகள்லாம் கேட்கும், ஏன்பா அவன் காதலிச்சிட்டான்னா இவன் ராணி ஆயிடுவா, ராணி ஆகிட்டா நாடு உனக்கு வந்துட போகுது, நீ ஏன் இந்த காதலை கெடுக்கிற, இதான கதை அப்படின்னு அந்த அப்பா சொல்லுவார். அது இந்த கதை. ஆனால் என் மகள் அதை விட ஓவியமானவ, இவ்வளவு எளிதாக கிடைச்சா என் மகளின் அருமை அவனுக்கு புரியாது, அதனால இவருக்கு இந்த கதையினுடைய கடைசியில் இவருக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே கதையை சொல்லித்தான் ஷேக்ஸ்பியர் ஆரம்பிப்பார். சரியா? ஒரு கதை என்பது சொல்லக்கூடாதுன்னு எடுத்த உடனே சொன்னா அப்புறம் அந்த கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது. ஆனால் அப்படி சுவாரஸ்யமாக 2 கதை பார்த்துருக்கோம். நான் படிச்சிருக்கேன். ஒன்று ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ் படிச்சிருக்கேன், இன்னொரு குஷி பார்த்துருக்கேன். ஆனால் கலைஞர் தன் வாழ்நாளில் எழுதிய எல்லா படங்களுக்கும் எடுத்த உடனே வந்து அந்த படம் எதை பற்றி, என்ன பிரச்சனையை பேச போகுது, அதில் என்ன சிக்கல், எல்லாவற்றையும் பேசி வாருங்கள் கண்டுகளிக்கலாம்னு சொல்லித்தான் படத்துக்குள்ளே கூட்டு போவார். என்னோட ஒரு மனுஷன் வந்தோடனே எல்லா படத்தையும் சொல்லுவார் மொத்தத்தையும். ஆனால் தமிழ்நாடே பார்த்தது காரணம், அந்த கதையை விட மிகச்சிறப்பாக இருந்த கலைஞரின் உரையாடலுக்காக காத்துக்கொண்டே இருந்தது தமிழ்நாடு. அன்றைய செய்தி எதுவோ அதை உடனடியாக கொண்டு போய் திரைக்குள்ள ஏற்றுவதற்குள்ள எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் போராட்டம் பண்ணார்னு சொல்லி துப்பாக்கியை காட்டு மிரட்டினார்னு சொல்லி அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் எஸ்.எஸ். ராஜேந்திரனை கைது செய்ய முயற்சி செய்கிறது. அப்போ இவன் பித்தனா ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். இவன் பித்தனா படத்தில் ஒரு காட்சி கலைஞர் வேணும்னே எழுதி போலீஸ்காரர் வந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன் கண்டிக்கிறாரு. கண்டிச்சோன்னு எஸ்.எஸ். ராஜ் சொல்றாரு, என்ன நான் துப்பாக்கியை காட்டி மிரட்டினேன், என் மேல பொய் வழக்கு போடுவீங்களா அப்படின்னா தேட்டரே ஆர்ப்பரிக்குது. காரணம், நேரடியாக நடந்ததை புரிந்து கொண்டு தேட்டர் ஆர்ப்பரிக்கிறது. அப்ப என்ன செய்தி நடக்குதோ அதை உடனடியாக திரைக்குள்ள கொண்டு ஏற்றுவது என்பதை கலைஞர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றார். அதன் பிறகு காலம் மாறுது, 3 முறை முதலமைச்சர் ஆகிறாரு, விடாமல் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. அவன் குட்டிவிதி மேடம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஃபோன் பண்ணி சம்பளம் கேட்டாருன்னு, அது கலைஞர் ஒரு எழுத்தாளர் தான் அன்னைக்கு மாடர்ன் தியேட்டர் சுந்தரத்தில் தொடங்கி குட்டிவிதி நிறையும் எனக்கு சம்பளம் கூட கேட்க முடியும். ஏன்னா எழுத்தாளர் மதிக்கப்பட வேண்டும் என்பதை முதலிருந்து கடைசி வரை விடாமல் கைப்பற்றி வச்சிருந்தவர் கலைஞர். எந்த எழுத்தாளர் நல்லா இருக்கான்னு சொன்னாலும் அவர் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை, கலைஞர் ஒரு காரியம் ஆகணும்னா நீங்கள் போய் நான் ஒரு எழுத்தாளர்னு சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு காரியத்தை செஞ்சுருவார். அவன் நம்ம கட்சிக்காரனா இல்லையா, என்ன செஞ்சா, அவன் நம்மளை திட்டினானா திட்டலையா, அதை பற்றி எந்த யோசனையும் இருக்காது. அவன் எழுத்தாளர்னு சொல்லணும், அவன் எழுத்தாளர் தான், சரிதான், பரவாயில்ல தான் அப்படின்னு. நம்ம புத்தக கண்காட்சி சென்னையில் நடக்குது இல்லையா, புத்தக கண்காட்சி சென்னையில் நடக்கும்போது வருஷம் வருஷம் ஒரு சிறந்த எழுத்தாளருக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த சிறந்த எழுத்தாளருக்கு பணம் கொடுப்பதற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வருஷம் வருஷம் ஒரு எழுத்தாளர் கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னது கலைஞர் தான்.
ஆனால் அவங்க கலைஞர் கூப்பிடாம மறு வருஷம் நடத்தினாங்க கூட்டத்தை. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அப்படி நன்றி மறந்தம் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஆனால் நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்க தான் வேணுங்கிறதா அவருடைய வாழ்நாள் பூரா சொல்லி போன செய்தி. அவருடைய நெஞ்சுக்கு நீதியில் சொல்லுவார், அவன் உன்னை திட்டுறானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவையே என்னை திட்டுறான், நான் அவனுக்கு ஒன்றும் நல்லது பண்ணலையே அப்படிம்பார் கலைஞர். ஏன்னா நம்ம நல்லது பண்ணா தான் நம்மளை திட்டுவாங்க, நம்ம தான் நல்லதே பண்ணலையே, அவன் ஏன் திட்டுறான் அப்படின்னு. அப்படி தன் எழுத்தாளர் பணத்தை கேட்டது காரணம், தன்னுடைய கடைசி காலத்தில் சக்கரநாக்காளிக்கு வந்துட்டார் கலைஞர். வந்ததுக்கு பிறகு எழுதுறாரு. அவர் சம்பந்தப்பட்ட படத்துக்கு வந்து பார்க்க வருவாங்கன்னு பத்தினி மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இத்தனை வேலைக்கு நடுவில் பிஏவை கூப்பிட்டு டப்பிங் நடக்குது வா போவோங்கிறாரு. எங்கள் டப்பிங் தேட்டருக்கு டப்பிங் தேட்டர் கலைஞர் வர்றாருன்னா டப்பிங் தேட்டர் பதட்டமாயிருது. இவரேப்பா இங்கே வந்த படம்லாம் முடிஞ்சாச்சு, டப்பிங் நடந்துட்டு இருக்கு. இவர் பின்னாடி டப்பிங் தேட்டர் எப்படி இருக்கும்னா பேசுகிற ஆள் பூத்து உள்ளே இருக்கும், இங்கே வந்து இன்ஜினியர் ரூம் இருக்கும். இன்ஜினியர் ரூமில் போய் உட்காந்துக்கிறாரு. அங்கே உள்ள பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்காங்க, சத்தம் கேட்காதீங்க, என்ன வேணும் ஓடிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள பதட்டமாகுது. இவர் சண்முகநாதன் நினச்சி என்னன்னு கேளுங்க போயின்னா, அங்கே அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை சீன் பேப்பர் எல்லாமே வச்சுருந்தோம், டப்பிங் தேட்டருக்கு வரும்போது நிறைய சீன் பேப்பர் கொடுக்கணும்ல, சீன் பேப்பர் வச்சுருந்தோம், அதில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம், அதை எடுக்கிறக்காக போய்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னோன்னே சண்முகநாதன் வந்து, ஐயா நீங்கள் சொன்னதுதான் அப்படின்னு, சரி அதை எடுத்து கொடு அப்படின்னா, கலைஞர் கோபாலபுரத்தை கிளம்பி போகும் பொழுது நம்ம எந்த படத்துக்கு போகிறோமோ அந்த படத்துக்கு எழுதி கொடுத்த காப்பி இவர்கிட்ட ஒன்று இருக்கும்ல, அது மொத்தத்தை சண்முகநாதன் சொல்லி எடுத்து வச்சு கொண்டு போயிருக்காங்க. போனோன்னா அந்த 67 சீனை உருவி கொடுத்தாரா, இந்த இருக்குப்பா நீங்கள் தேடுற சீன்னு. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னார், எனக்கு வயசு 24, நான் அதில் ஒரு பொட்டியை வீட்டில் விட்டு வர்றேன், நான் வந்திருக்கிறது டப்பிங் தான், ஆனால் இந்த வயசில் வீட்டில் கிளம்பும் போது நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அது சம்மந்தப்பட்ட தாள் இல்லாமல் நம்ம போகக்கூடாதுன்னு டைலாக் பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்தார் கலைஞர் டப்பிங் தேட்டருக்கு. அப்போ அந்த விடாத ஈர்ப்பு, விடாத முனைப்பு இருக்குல்ல, அதுதான் அவர் இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்குது. கலைஞர் 100க்கு ஹெச்ஆர்சிக்கு என்ன சம்பந்தம், நீ அதை பேச சொன்னால் என்னை பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம அமைச்சர் சொன்னார் பிரசன்னா கிட்ட. அது என்னன்னா, கலைஞர் அவர்கள் 100 இல்லை, அது எங்கேருந்து தொடங்கியது அப்படின்னா, அண்ணா அவர்கள் வந்து தமிழ் மாநாடு நடத்தி கடற்கரையில் செலவைக்கிறார் எல்லாருக்கும். அப்போ அடிகளார் வந்து ரொம்ப நெருக்கம், குன்றக்குடி அடிகளார் சாமியார். நான் எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா, அவர்கிட்ட சனாதன ஒழிப்பை பேசிவிட்டு மறுநாள் கும்பாபிஷேகத்துக்கு போகிற சேகர்பாபு அவர்கள் இருக்காருல்ல, அதை கண்டு தான் பிஜேபி குழப்பமாகறான். இப்போ அவனுக்கு இருக்க ஒரே குழப்பம் என்ன பண்ணா, இப்போ இவங்க சனாதன எதிர்ப்பா கும்பாபிஷேகமாகும், இது வேற அது வேறன்னு எனக்கு புரியாது. ஆன்மீகம் என்பது வேற, சனாதனம் என்பது வேற. சனாதன ஆன்மீகமா, சனாதன சாமி கும்பிடுறதா, சாமி கும்பிடுறத மறுக்கிறதா இல்லை, அது நாத்திகம், அது பெரியார் பேசினது. சனாதனம் என்பது மனிதன் ஒருவனுக்கு ஒருவன் இணையானவன் இல்லை, ஒருத்தன் தலையில் பிறந்தவன், ஒருத்தன் காலில் பிறந்தவன், ஒருத்தன் மேலே உட்காரு ஒருத்தன் கீழே உட்காருன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் சனாதனம். இங்கே எல்லாருக்கும் எல்லாமுங்கிறது இல்லை, அது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் பார்த்துருப்பீங்க, ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கப்புறம் மார்ஷுங்கிற அந்த பிளேயர் அந்த கப்பை வச்சு அது மேலே தூக்கி காலை வச்சுருந்தான், கப்பு மேலே, உலக கோப்பை மேலே காலை தூக்கி வச்சுருந்தான். நம்ம தேச பக்தர்கள் பூரா கொந்தளிச்சுட்டாங்க, உலக கோப்பை மேல் கால் வைக்கிறதா, டே அவன் ஜெயிச்சவன் எதையும் தூக்கி வைப்பான் அது மேலே இல்லையா. இதெல்லாம் என்ன பேச்சு, நீ தோத்து போன, இந்த மாதிரி அது ஒரு ஆட்டம், அந்த ஆட்டத்தை அன்னைக்கு நல்லா ஆடினா அவன் ஜெயிச்சான், நம்ம நல்லா ஆடினா நம்ம ஜெயிச்சிருப்போம், நம்ம ஜெயிக்க விரும்பணும். ஆனால் அவன் நல்லா ஆடினா ஜெயித்தான், ஜெயிச்சவன் காலை எங்கேருந்து கேட்பான். இன்னொன்று, ஒரு சாதாரண உலக கோப்பைக்கு மேலே காலை தூக்கி வச்ச இந்த கத்துறியே, நீ ரொம்ப நாளாக என்னைய காலில் போடுறதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. நீ மனுஷன்ல ஒருத்தன் தலையில போடுறவன், ஒருத்தன் நெஞ்சில் போடுறவன், தொடையில போடுறவன், காலில் போடுற மனுஷன் காலில் பிறக்கலாமா, ஆனால் உலக கோப்பைக்கு மேலே கால் வைக்கக்கூடாதான். இதுதான் சனாதனம். எது தேவையில்லையோ, எது போற்றப்படக்கூடாதோ, எதை நம்ம வந்து கொண்டாட வேண்டியது இல்லையோ அதையெல்லாம் கொண்டாடி, எதை மதிக்கணுமோ அவனை மதிக்காம கீழே தள்ளுறான மனுஷனை, அதுக்கு பேர் தான் சனாதனம். திராவிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, டேய் அது ஒரு கோப்பை, நீ கையில் இருந்தா கோப்பை, காலடியில் வச்சா கால் மீதி, ஒன்றும் விஷயம் இல்லை, விடு அதை விடு, மனுஷனை பக்கத்தில் கொண்டு எப்படி நடத்துறேங்க பாரு அப்படி சொல்லுது திராவிடம் சொல்லுது. அப்போ இது எங்கே வருதுன்னா, அண்ணன் போல ஒரு ஆள் சனாதனத்தை பேசி ஒழிப்பை பேசிவிட்டு மறுநாள் ஆன்மீகம் பேசுவது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அண்ணா கிட்ட இருந்து வந்தது. நம்ம இங்கே வள்ளலாரை மறுக்கவே இல்லை, வள்ளலாரை மறுக்கிறோமா? நம்ம வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன்னு சொல்லி பசி பிணின்னு சொன்ன வள்ளலார் நமக்கு வந்து பரவாயில்ல, நல்லவர் தான் வச்சுக்கோங்க, ஏன்னா பசி நோய் நோக்கம்னாரு. நம்ம குண்டு அடிகளோட பிரச்சனை இருந்துச்சா, அண்ணாவுக்கு இருந்துச்சா, பெரியாருக்கு இருந்துச்சா? பெரியார் வந்து அவ்வளவு கடவுள் மறுப்பு பேசுறவர், ஆனால் அடிகளார சாமியும் பாரு.
ஏன்னா அடிகளார எல்லோரும் சாமிங்கிறாங்க. அப்படி சொல்ற ஒன்று குன்னக்குடி மடத்துக்கு போறாரு, மடத்துக்கு போனா வர சொல்லி விபூதி பேராளர் எடுத்து குன்னக்குடி அடிகளார் பெரியாருக்கு மொத்த பட்டை போடுறாரு. பெரியார் பேசாம வாங்கி எல்லாம் இருந்து முடிச்சுட்டு அறைக்கு வர்றாரு. என்னங்க உங்களுக்கு குன்னக்குடி வந்து விபூதி பூசுறாரு? டேய், மடத்துக்கு போனா விபூதி பூசி வரவேற்கணுங்கிறது அவங்க வச்சிருக்க மரியாதை. அவன் மேல வச்சிருக்க மரியாதையில நான் விபூதியில் உட்காந்துருந்தேன். வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம அழிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் குன்றக்குடி அடிகளோட அப்படி இருக்க முடிஞ்சு. அப்படிப்பட்ட குன்றக்குடி அடிகள் என்ன பண்ணாரு, அண்ணா மாநாடு நடத்திய பொழுது ஔவையாருக்கு செலவு வச்சாச்சு, வீரமாமுனிவருக்கு செலவு வச்சாச்சு பீச்சில். ஆனால் அப்பருக்கும் சுந்தருக்கும் வைக்கல. அப்பர் தமிழ் வளர்த்தவர் தானே, சுந்தரர் தமிழ் வளர்த்தவர் தானே. அடிகளார் மேடையில் வச்சு கேட்கிறாரு, முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீரமாமுனிவருக்கு சிலை வைத்திருக்கிறீர்கள், ஔவையாருக்கு சிலை வைத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு எந்த அளவும் குறைந்தவர் அல்ல அப்பரும் சுந்தரரும், சரிதானே? அப்பரும் சுந்தரம் செலவு வைக்கணும்ல. அவங்க வந்து இந்து மதத்தை பாடினாங்கிறக்கா நீ வைக்காம விட்டுருவீங்களான்னு எனக்கு அர்த்தம். அண்ணா பேசும்போது சொல்றாரு, அடிகளார் அவர்கள் மிக சரியாக குறிப்பிட்டார், நாங்கள் ஔவையாரை செலவு வச்சிருக்கோம், வீரமாமுனிவருக்கு செலவு வச்சிருக்கோம், அப்பருக்கும் சுந்தரருக்கும் வைக்கல. ஏன் வைக்கலைன்னா ஔவையாரும் வீரமாமுனிவரும் வணக்கத்துக்குரியவர்கள், அதனால் சாலையில் செலவு வச்சிருக்கோம். அப்பரும் சுந்தரரும் வழிபாட்டுக்குரியவர்கள், அதனால கோயிலுக்குள்ள வச்சிருக்கோம். வீரமாமுனிவர் கோயிலுக்குள்ள வச்சிருக்கோமா, ஔவையார் கோயிலுக்குள்ள வச்சிருக்கோமா? அப்ப இங்கு யார் வணக்கத்துக்குரியவர், யார் வழிபாட்டுக்குரியவர் என்பதை அண்ணாவில் தொடங்கி கலைஞரின் வழியில் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து சேகர்பாபு அவர்களுக்கும் புரிந்ததுனால தான் முதல் நாள் சனாதன எதிர்ப்பு மாநாடு, அடுத்த நாள் கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை, அது வேற இது வேற. அப்ப இது கலைஞரின் நூறில் ஏன் HRC பேசப்படுதுன்னா, கலைஞர் உருவாக்கிய 100 விஷயங்களில் இந்த தெளிவை திரு சேகர்பாபு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தது கலைஞர் தாங்கிறதுனால கலைஞர் நூறில் அவரை பேசுறாங்க. இதை போன்ற தொண்டர்களையும் உடன்பிறப்புகளை உருவாக்கி வைத்திருப்பதனால தான் முதல்ல ஒரு மனிதனை பற்றி 100 கூட்டம் போட்டு பேச முடியுதுன்னா அப்போ எவ்வளவு சாகசம் செஞ்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. கூட்டம் நடத்த முடியுமா? 2வது கூட்டம் நடத்த முடியாது, சொன்னதே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அண்ணன் சேகர்பாபு மட்டும் 100 கூட்டம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட்டம். அப்ப ஒவ்வொரு துறையிலும் தான் தொட்ட இடத்திலெல்லாம் மிகச்சிறந்த காரியங்களை முனைப்போடு பண்ணதுனால தான் கலைஞரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அன்றைக்கு மாடர்ன் தியேட்டர் தொடங்கி இன்றைய குட்டியுத்தின் வரையும் அதட்டி அவர் சம்பளம் கேட்க முடிஞ்சக்கான காரணம் அவருடைய எழுத்தின் மேல் இருந்த தீவிரம், அதன் மேல் இருந்த காதல். அப்ப இதை போல கலைஞரை பேசி கொண்டாடுவதன் மூலமாக என்னன்னா நாம் நம்மை கொண்டாடி கொள்கிறோம். நாங்களாம் இன்னைக்கு நல்லா இருக்கோம் பார்த்தியா, ஆணும் பெண்ணு சமமா இருக்குன்னு நினைக்கிறோம் பார்த்தியா, இது எங்கிருந்து வந்து தெரியுமா? எங்க தாத்தாட்ட வந்துச்சு. நம்ம அவரையா கொண்டாடுறோம், அவரின் மூலமாக நம்மை கொண்டாடி கொள்கிறோம், அவரின் மூலமாக நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே திராவிட மாடல் அரசாக நம்மை கொண்டாடுவது. நாங்கள் என்னெல்லாம் அடைஞ்சிருக்கோம் பார்த்தியா, எங்கள் ஊரில் பொம்பளை பிள்ளை எவ்வளோ பேர் படிக்கிறது தெரியுமா? இவ்வளோ படிக்கிற வேற இந்த இந்தியாவில் ஒரு மாநிலம் காட்டுங்க, ஒரு மாநிலம் காட்டுங்க பொம்பளை பிள்ளை படிக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு வீடு ஒத்து வரும், பொம்பளை பிள்ளை படிக்கிறதுக்கு அந்த ஊர் ஒத்து வரும். இந்த நாட்டில் தமிழ்நாட்டின் அரசாங்கம் ஒத்து வரும். பொம்பளை பிள்ளைக்கு படிக்காவா, உனக்கு மாதம் 1000 ரூபா தரேன், உனக்கு புதுமைப்பின் திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு. என்னென்னா இங்கே தொடர்ச்சியாக பெண்களின் முன்னேற்றம் என்பது இருக்கு இல்லையா, அதுதான் சமூக நீதி. நம்ம சமூக நீதி என்பது அனைத்து சாதியினரும் ஒன்றாக இருப்பது மட்டும் இல்லை. இந்த உலகத்தில் 2 தான் ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி. அப்போ இந்த 2 ஜாதியும் ஒன்றா இருந்தால் தான் சமூக நீதி. ஒரு ஆணுக்கு எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அதுவெல்லாம் பெண்ணுக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறது தான் சமூக நீதி. அந்த வழியில் செயல்படுவது என்பது தொடர்ச்சியாக இந்த இயக்கம் தலைமுறையாக சிந்தித்துக் கொண்டே வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வெற்றியை எப்போ பார்ப்பார் நல்லா நம்புறேன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்ப்பாரு. போன நாடாளுமன்ற தேர்தல் நடந்து சவுகார்பேட்டையில் கூட்டம் போட்ட பொழுது சேகர்பாபு என்ன பேசின ஒரு வீடியோ நான் பார்த்தேன். கொஞ்சம் பேர் அங்கே பிஜேபி நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிஜேபிக்கு கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வந்துருச்சு. அதையே இவரால் தாங்க முடியல. இவர் கூட்டத்தை சொன்னார், நாங்கள் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், ஆனாலும் இந்த தடவை கொஞ்சம் பேர் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணுவோம், மறுபடியும் அந்த ஓட்டை வாங்குவோம். ஆனால் சேகர்பாபு ஒன்று சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னார், ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, முந்தி மாதிரி முத்திரை கூட்டி உள்ளே போடுறது இல்லை, மிஷினில் ஒவ்வொரு ஓட்டுலேயே தெரியும் யார் யார் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு. அது பரவாயில்ல அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், இந்த தடவை நீங்கள் கூட்டம் போட வேண்டாம். இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழகத்தின் பெண்கள் நமக்கு கொண்டு சேர்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த தேர்தலில் 40 தொகுதியையும் தலைவர் சொல்வது போல வெல்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்தமாக பேசினா தான் அவனுக்கு கேட்கும். சத்தமாக பேசுறதுக்கு 40 வேணும்.
இல்லையா? அந்த செயலை செய்து முடித்து நம் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்களிக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லலிதா தனவந்தனம் வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட். ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.